மீ அண்ணியோடா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜின்னோட எஃப்எஃப் வந்துருச்சு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா. என்ன சொல்லிட்டு இருந்தேன், வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். தென் எல்லோரும் லைவ் வர சொன்னீங்க. கண்டிப்பாக நாளைக்கு முடிஞ்சால் வரேன், நாளைக்கு முடிஞ்சால் மட்டும் வரேன், இல்லையா சண்டே அது மாதிரி லைவ் பண்ணலாம். ஸோ டைமிங் நீங்கள் சொல்லுங்கடா, என்ன டைமிங்கில் வரலாம் அப்படி சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர்நூன் எல்லாம் வெட்டியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர்நூன் லைவ்லாம் கொஞ்சம் ஆஃப்டர்நூனா இல்லை டைமிங் சொல்லுங்கடா. மோஸ்ட்லி காமனாக என்ன டைமிங் வருதோ அதே பண்ணலாம். ஓகே, வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எதில் ஸ்டாப் பண்ணமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஜின்னு இப்போல்லாம் அவங்கள ரொம்ப கேர் பண்ணுறதும் அண்ட் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறேன்னு பேரில் உங்களை கிஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஜின்கிட்ட ஆன்சர் என்னென்னு கேட்டால் ஒரே ஒரு ஆன்சர் தான், உன்னை கம்ஃபர்ட் பண்ண மட்டும்தான் இதெல்லாம் பண்ணேன்னு அவர் முடிச்சிடுவார். ஸோ அதனால் நீங்களும் எதுவும் கண்டுக்கிறதில்ல. ஸோ இன்றைக்கி உங்களை ஈவினிங் கார்டன் கூப்பிட்டு போயிட்டு உங்களை நடக்க ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாரு. அப்போது நீங்கள் நடக்கும் போதோ உங்களால் ஒழுங்காக நடக்க முடியல. அப்போ நீங்கள் பயத்தில் ஜின்னை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. என்னடி ரொம்ப பயமாக இருக்கா? ஆமாம் ஜின், எனக்கு காலை எடுத்து வைக்கவே பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் இருக்கல, உனக்கு ஏதாவது ஒன்று நான் டைட்டாக உன்னை ஹக் பண்ணிப்பேன். நான் டைட்டாக ஹக் பண்ணால் நீ தைரியமாக இருப்பல்ல? ஜின் சொல்லுடி அப்படின்னு. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி லைஃப் ஃபுல்லாக என்னை ஹக் பண்ணி பார்த்துப்பியாச்சு. ஜின் ஜின் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜின். அப்போ ஜின்க்கு நான் பண்ணலை அப்படி இப்படின்னு அவரால் ஹர்ட் பண்ண முடியல உங்களால், ஏன்னா நீங்கள் இருக்க நிலமை அது மாதிரி. சரி, நீ என்னை ட்ரூவாக லவ் பண்ணுற, அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் உன் லவ்க்கு நான் வர்த் இல்லைடா. இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி, ஒயன் ஜின் எப்பவுமே உன் கூடவே இருப்பான் ஆஸ் அ வெல்விஷராக. உன் லைஃப் லாங் ஜின் எப்பயுமே உன்னை விட்டு போக மாட்டான். ஏன்னா என்ன இந்த ஜின்க்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் யூ டி ஜின். ஜின் அப்போ நான் இங்கே பாரு, நீ ரொம்ப எமோஷ்னல் ஆகாத, ஹெல்த்துக்கு நல்லதில்லை, வா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அவர் ஹக் ரொம்ப உங்களுக்கு வார்மாக இருக்குது. அண்ட் சேம் டைம் உங்களுக்கு தைரியமும் தருது வாக் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக எடுத்துக்கும் போதும் ஜின் ஜின் வலிக்குது ஜின், அப்படி தான் வலிக்கும்டி. ஜின்காக பொறுத்துக்க மாட்டியா ஜின்? நீ என்ன சொல்கிற? எனக்கு புரியலை. கேட்டால் லவ் பண்ணலை, கம்ஃபர்ட் பண்ணுறேன்னுவ. இதுக்கெல்லாம் பேர் என்னதான் ஜின்? எனக்கு நீ இப்படி இருக்க உன் கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆசை வருது. உன்னை ஒரே ஒரு டைம் வாடா போடான்னு கூப்பிட்டுக்கிட்டுமா? ஐ மீன் லவ் யூ டான் ஒன் டைம் மட்டும். ஐ மீன் லவ் யூ டான்னு சொல்லிட்டியே, இன்னும் என்ன? ஐயோ ஆமாம்ல, இல்லை வித் யோர் பெர்மிஷன் சொல்லிக்கோ, பட் ஒன் டைம் மட்டும்தான், புரியுதா? ஓகே ஜின், ஐ லவ் யூடா. சரி நட. பட் நீ ரிப்ளை பண்ணலையே. பண்ணுறேன் ஒயன், நீ க்யூர் ஆகிட்ட பிறகு. ஜின் என்ன சொல்கிற நீ? அப்போ நீ எனக்கு ரொம்ப திங்க் பண்ணாத, நட அப்படி சொல்லிட்டு உங்களை ஹோல்ட் பண்ணி உங்கள் பாடி ஃபுல்லாகவே டைட்டாக ஹோல்ட் பண்ணி நடக்க வைக்கிறாரு. தென் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே பசிக்க ஆரம்பிச்சிடுது. நீங்கள் ஜின் ஃபேஸை ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறீங்க. ஜின் ஒன்று, என்னடி பசிக்குதா? ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? மூஞ்சிதான் குழந்த மாதிரி வச்சிட்ருக்கியே, நல்லா பேபிஸ் மில்க் வேணும்னா அம்மாவை பார்க்குற மாதிரி.
இன்னும் மாறலடி நீ அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு தூக்கிட்டு போகிறாரு. தென் கிச்சனில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, ஜின் நீயே சமைக்கிறியா? இத்தனை நாள் நான் தான் சமைச்சேன், நீ வேணா இன்னைக்கு நான் எப்படி சமைக்கிறேன்னு பார்க்குறியா? பட் ஜின் எனக்கு சமைக்கவே தெரியாது, நீ நீ எனக்கு கற்றுத்தரியா? நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு நான் உன்னையே இம்ப்ரெஸ் பண்ணுறேன். அப்படியா, சரி கற்றுக்கோ அப்படி சொல்லிட்டு அவர் குக் பண்ணுறதை நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜின், என்னடி இப்படி சிரிக்கிற? இல்லை, எத்தனை பேருக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கும், லைக் உன்ன மாதிரி. ஒன்றும் இல்லை, பிகாஸ் என் லவ் உனக்கு போர் அடிக்கக்கூடாது, அண்ட் சேம் டைம் இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல. ஸோ இந்த டைம் ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன். ஐயோ, ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன், ஐ லவ் யூ தான் சொல்லிகிட்ருக்கேன். ஜின் எனக்கு லவ் யூ, அடி லூசு பொண்ணே, நீ சொன்னது நான் திரும்பி சொன்னேன் தவிர நான் ஒன்றும் லவ் யூ சொல்லலை, புரியுதா? நீ சொல்லிட்டாலும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. தென் உங்களுக்கு ஜின் வந்து ஃபுட்லாம் ரெடி பண்ணி தென் அங்கேயே உங்களுக்கு ஊட்டி விட்டுடுறாரு. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஜின், உனக்கும் பசிக்கோல, நீயும் அப்படியே சாப்பிடு. இல்லை, ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டாதான் நான் வாங்குவேன் அடுத்த வாய், இல்லைன்னா எனக்கு வேண்டாம் போ அப்படி சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிங்க. ஜின் ஓகே நான் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு. தென் இப்போலாம் நீங்கள் ஜின்கிட்ட லைக் ஒரு சின்ன பேபி மாதிரி நடந்துக்கிறீங்க. அது ஜின்னுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இத்தனை நாள் நீங்கள் இப்போலாம் பண்ணதை பார்த்து தான் க்யூட்டாக பண்ணுறேன்னு பேரில் இப்படி தான் கேவலமாக பண்ணிகிட்ருப்பான்னு திட்டினாலு இப்போது அந்த க்யூட்னஸ் எல்லாம் ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கும் டேஸ் இப்படியே போயிட்டுருக்கு. அப்போது ஒன் டே ஆஸ் யூஷுவல் மூவி பார்க்கும் போதோ ஒரு ரொமான்டிக் சீன் வரும்போதோ ஜின் உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து, ஒயன் என்ன மூவியில் தெரியுது, ஐ மீன் நீ சொல்கிற மாதிரியே நீயும் நானும் இருக்கோமா என்ன? உங்களுக்கு அந்த வாய்ஸ் கேட்டு அப்படியே ஒரு பாடிலாம் ஷிவர் ஆகுது. ஜின்னு தாண்டி, சொல்லு. ஆமாம், பட் நீங்கள் பட் சொல்கிறதுக்குள்ளே ஜின் டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணுறாரு. பட் இந்த டைமில் நீங்கள் அந்த கிஸ்க்கு பேக் கிஸ் பண்ணாமல் ஜின்னை தள்ளி விட்டுறீங்க. ஜின்க்கு செம்ம ஷாக் ஆகுது, ஏன்னா நீங்கள் அப்படி தள்ளி விடுற ஆளும் கிடையாது. என்னாச்சு, ஏன் தள்ளி விட்ட? இல்லை, நீ இப்போ எதுக்கு என்னை கிஸ் பண்ணுற? ஒயன் உன்னை கம்ஃபர்ட், நீ என்ன கம்ஃபர்ட் பண்ணுறியா, இல்லை உனக்கு கம்ஃபர்ட் வேணும்னு என்ன கிஸ் பண்ணுறியா? ஜின் இங்கே பாருடாமா, நான் தப்பாக எதுவும் சொல்லலை, நீ என் ஃபீலிங்ஸோட விளையாடுறியோனுக்கு பயமாக இருக்குச்சு. நீ எனக்குன்னு முழுசாக கிடச்சிட்டேன்னா நான் எதுக்கு ஜின் இதெல்லாம் நினைக்க போனேன்? நைட்டு நீ என்னை தூங்கிட்டேன்னு நினைக்கிறல்ல, ஆனால் உன் ஹக்குள்ள எனக்கு அவ்வளோ தாட், 1000க்கும் மேலே கொஸ்டின்ஸ். ஏன் சின்ன இப்படி நடந்துக்கிறாரு? ஏன் நம்மளை கிஸ் பண்ணுறாரு? ஏன் நம்மளை ஹக் பண்ணுறாரு? என்னால் முடியல ஜின். இப்போ கூட உன்னை தப்பாலாம் சொல்லலடாமா. இங்கே பாரு ஜின், இங்கே பாரு. நான் இப்போ கூட நான் பயத்தில் தான் உன்னை தள்ளி விட்டேன். அகெயின் நீ என்ன எங்கே கம்ஃபர்ட் பேரில் என்ன ஹர்ட் பண்ண போகிறேன்னு. ஜின் நான் உன்னை என் மனசு ஃபுல்லாக லவ் பண்ணுறேன் ஜின். ரீசன் கேளு. என்கிட்ட ஒன்று கூட இல்லை, இதனால தான் உன்னை லவ் பண்ணேன். தெரியல, எங்கள் அப்பா விட ஒரு பர்சனை அதிகமாக இந்த வேர்ல்டில் நான் லவ் பண்ணேன்னா நீ தான் ஜின். என் லைஃப்பில் ஒரு பெஸ்ட் பாய்னா எங்கள் அப்பா மட்டும்தான் ஜின். அவர் என்னை அவ்வளோ கேர் பண்ணிப்பார். நான் அவரை அவ்வளோ லவ் பண்ணேன். அவர் கேர் பண்ணதுனால நான் அவ்வளோ லவ் பண்ணல, எனக்கு பர்சனலாகவே எங்கள் அப்பாவை அவ்வளோ பிடிக்கும்.
அதே மாதிரி தான் உன்னையும் ஏன் எதுக்கு ரீசனே இல்லாமல் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் ஜென் கேட்டேன், ப்ளீஸ் டோன்ட் ப்ளே வித் மை ஃபீலிங். ப்ளீஸ் ஜென், ஐ லவ் யூ ஸோ மச். நீ ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்ற? ஜின்னுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் ஜின்னோட செஸ்ட்லேயே சாஞ்சிக்கிட்டு, ஒய் ஜின், ஒய் யூ ஆல்வேஸ் ஹர்ட்டிங் மீ? சாரி ஜின், நீ கிஸ் பண்ணும்போது உனக்கு பேக் கிஸ் கூட பண்ணல, தப்பு பண்ணிட்டேன்ல. உங்களை இந்த மொமெண்ட்டில் பார்க்க அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அவருக்கு என்ன சொல்லணுன்னு கூட தெரியல. உங்களை அழகாக தூக்கிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு அண்ட் ரூமில் போய் உங்களை படுக்கவும் வைக்கிறாரு. நீங்கள் இன்னுமே அழுதுட்ருக்கீங்க. அப்போ ஜின் தண்ணி கொடுத்து டேப்லெட் கொடுக்குறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒழுங்காக போட்டுக்கிறீங்க, வேணான்லாம் சொல்லாமல். அப்போது ஜின் வந்து, சாரி ஒயன், உன் ஃபீலிங்ஸில் ப்ளே பண்ணணுன்லாம் நான் பண்ணலை. இல்லை ஜின், நான் ரொம்ப டூ மச்சாக பேசிட்டேன்ல. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் ஜின், அதனால் மட்டும்தான். இங்கே பாரு ஒயன், முன்னாடி நான் ஒயன்கிட்ட இருந்த விதம் வேறு, இப்போ நான் ஒயன்கிட்ட இருக்கிற விதம் வேறு. ஏன்னா நான் முன்னாடி ஒயனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது ஒயன் ஒரு குட் சோல். எனக்கு இப்போது நீ லைஃப் லாங் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வரணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு க்யூட் ஃப்ரெண்ட் வேணும்னு நான் நினச்சேன். ஆனால் சாரிடி, நான் ப்ரோக்ராமிங் மேமை தான் லவ் பண்ணுறேன். அவளை தவிர இந்த ஹார்ட்டில் யாருக்கும் இடம் இல்லை. இந்த வேர்ட்ஸ்லாம் உன்னை ஹர்ட் பண்ணலாம், பட் இதுதான் ரியாலிட்டி. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் ஒயன். ஐம் சாரி. வாட்? அப்போ எதுக்கு என்னை கிஸ் பண்ண? என்ன கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கா, இல்லை உன்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கா ஜென்? இப்போ எனக்கு சொல்லு ஜென். ஜென், நீ என்ன நினச்சிட்ருக்க? நான் வானா வரணும், போகணுன்னா ஒயன், அன்னைக்கு ஏதோ நான் ட்ரக் பண்ணியிருந்தேன், எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு, நான் சொன்னேன். தென் வேண்டாம், அதை பற்றி பேச தேவையில்ல. அப்போது நீங்கள் டக்குன்னு ஜின் அங்கேருந்து எழுந்து போகிறாரு. டக்குன்னு நீங்கள் ஜின்னோட கையை பிடிச்சி, ஜின், நான் உன்கிட்ட பேசணும், ஸோ ப்ளீஸ். ஓகே ஒயன், சொல்லு. எனக்கு ஆன்சர் இன்னும் வரல ஜின். என்ன கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கா, இல்லை உன்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கா ஜின்? யூ ப்ளே வித் மை ஃபீலிங், யூ ப்ளே வித் மை ஃபீலிங் ஜின். ஜின், யூ ப்ளே வித் மை ஃபீலிங். என்ன ஒயன், சும்மா இதே சொல்லிகிட்ருக்காத. நான் உன்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பண்ணேன். ஐம் சாரிடி, நீ ரொம்ப வீக்காக இருக்குன்னு தான் நான் இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். என் கோவத்தை தெரிஞ்சும் நீ என்னை ரொம்ப கோவப்படுத்தாத. ஜின், நீ ஏன் இப்படி கோவப்படுற? நீ எனக்கு ஆன்சர் பண்ணு. அப்போது ஜின் அகெயின் எழுந்து போக தான் பார்க்குறாரு. நீங்கள், ஓகே ஜின், ஃபைனலாக உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நீயும் அந்த ப்ரோக்ராமிங் மேமோ சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் எதை மீன் பண்ணுறேன்னு உனக்கு புரியுதா ஜின்? நான் எதை கேட்க வரேன்னு? ஒயன், அது எங்கள் 2 பேரோட பர்சனல், உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லடி. தெரியும் ஜின், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்ததும் இல்லை, உங்கள் 2 பேருக்குள்ள அந்த ஸ்வீட் மூமெண்ட் நடந்ததும் கிடையாது. இட்ஸ் லைக் அவள் உனக்கு ஒரு கிஸ் கூட பண்ணியிருக்க மாட்டாள். ஸோ நீ தான் கம்ஃபர்ட் ஆகிறல என்னால். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஜின்? என்ன ஒயன்? ஜின்,
வாய்ஸை ரேஸ் பண்ணால் நீ பண்ணுறதெல்லாம் கரெக்ட் ஆகிடாது ஜின். உண்மையிலே ப்ரோக்ராமிங் மேம் உன்னை லவ் பண்ணியிருந்தாங்கன்னா உனக்கு இந்த ஸ்பேஸ் கூடவா தரமாட்டாங்க? சொல்லு ஜின். நீ என்ன அப்யூஸ் பண்ணியும் நான் எதுவும் சொல்லலைன்னு நீ ரொம்ப சாதாவாக இருந்துட்டல. நான் என் மனசால் எப்படி அழுதுன்னு தெரியுமா ஜின்? ஆனால் வேண்டாம், என் பெயின் உனக்கு காமிச்சு உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த ஒரே விஷயத்துக்காக தான் நான் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டேன். ஆனால் அந்த ப்ரோக்ராமிங் மேமை நீ 4 இயர்ஸாக லவ் பண்ணுற. பட் அவள் உனக்கு ஒரு சின்ன மொமெண்ட் கூட, ஒரு ஸ்வீட் மொமெண்ட் தரமாட்டாள. இப்போ சொல்லு, அவள் லவ் ட்ரூவா, என் லவ் ட்ரூவா? அவள் உனக்கு நல்லவளை, நான் உனக்கு என்ன ஃபயன்? ப்ரோக்ராமிங் மேமை தப்பாக பேசாதடி. இதெல்லாம் பண்ணாதான் லவ்வா ஒயன்? சே ஜின், இதெல்லாம் பண்ணாதான் லவ்னு இல்லை, லவ்வில் இதுவும் ஒரு ஸ்வீட்டஸ்ட் பார்ட். ஸோ லவ்வில் இதுவும் ஒரு சின்ன விஷயம், அவ்வளோதான். இந்த சின்ன விஷயத்த கூட ப்ரோக்ராமிங் மேம் உனக்கு தராத போது அவங்க எப்படி உன்னை ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பாங்க? பட் ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியும் ஜின். அப்போயாச்சு நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். பட் அது வரையும் என் லவ் குறையாது. I love you Chin. I love you. Please don't play with my feeling. உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்கிட்ட இருந்து எந்த கம்ஃபர்ட்டும் தேவையில்லை. அந்த கம்ஃபர்ட் என்னை இன்னும் ரொம்ப மேடாக்குது. இன்னும் 1 இயரில் நான் இந்த வீட்டில் இருக்க உரிமை கிடையாதுல்ல. எனக்கு அது நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் ஏன் என்னை லவ் பண்ணுறேன்னு தானே கேட்குற? என்ன பண்ணுறது, என் பிரெயின் சொல்லுது, பட் என் ஹார்ட் கேட்க மாட்டேங்குதே. பிரெயின் சொல்கிறது தான் கேட்கணும், கேட்க ட்ரை பண்ணுறேன் ஜின். ஆனால் அந்த ட்ரையில் நான் தோற்று தான் போகிறேன். உன்கிட்ட தான் ஒரு நாய்க்குட்டி மாதிரி சுற்றிட்டுருக்கேன். நீ என்னை எப்பயாவது பார்த்து சுச்சு அப்படி சொல்லுவியான்னு. நீ சுச்சுன்னு கூப்பிட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கிறல்ல ஒயன். நீ டூ மச்சாக பேசுகிறடி. இதோடு நிறுத்திக்கோ. இல்லை ஒயன், நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை ஜின். நான் உங்களை தப்பாலாம் நினைக்கல. நீங்கள் தப்பான உங்களை லவ் பண்ணுறீங்கன்னு தான் சொல்கிறேன். ஒயன், உன் லவ் பியூர்னா நானும் ப்ரோக்ராமிங் மேம் மேலே லவ் வச்சுருக்கதும் பியூர். ஜின், உங்கள் லவ் பியூர் தான். பட் அவங்க ஒயன், நான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். நீ அதை வேண்டா விடு. என்ன ஜின், அடிப்பீங்க, ஸ்லாப் பண்ணிக்கோங்க, தென் நீங்களே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிப்பீங்க, அவ்வளோதானே. என்னடி உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? இல்லை ஜின், நான் அகெயின் இதை பற்றி பேசல. ஐம் சாரி. என்ன சாரி? எல்லாத்தையும் டேஷ் மாதிரி சொல்லிட்டு சாரி மட்டும் கேட்டுருவா பெரிய இவளாட்டம். நான் பெரிய இவளாம் இல்லை ஜின். பின்னாடியே ஒரு சின்ன டாக், அதுதான் உங்கள் லவ்க்காக வாலாட்டிக்கிட்டே சுற்றிட்டுருக்குல்ல. அப்பப்போ அப்படின்னு கூப்பிட்டா ஓடி வர தெரியும். கூப்பிடுங்க, கண்டிப்பாக ஓடி வருவேன். இதுதான் என் லைஃப். எதுக்கு எங்கள் அப்பா விட அதிகமாக
உங்களை லவ் பண்ணன்னு இருக்கு. எங்கள் அப்பா ஒரு தடவை கூட என்னை இப்படிலாம் பிரேக் பண்ணதே இல்லை. ஆனால் நீங்கள் என்னை டெய்லி பிரேக் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் தான் லவ்னா? அந்த லவ்வே வேணான்னு என் பிரெயின் சொல்லுது, பட் என் ஹார்ட் கேட்க மாட்டேங்குது. எனிவே, இனிமேல் உங்கள் உதவி எதுவும் எனக்கு தேவையில்லை. ஒரே ஒரு உதவி பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னை கம்ஃபர்ட் பண்ணுறேன்னு பேரில் என்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகாதீங்க. அதுவே போதும். அப்படின்னு ஜின்னுக்கு செம்ம கோவம் வருது. பட் இந்த நிலமையில உங்களை எதுவும் திட்டக்கூடாதுன்னு நினச்சி அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். அப்போது நீங்கள் ஜின், நான் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா ஐம் சாரி, ப்ளீஸ். தெரியாமல் பேசிட்டேன். அகெயின் இப்படிலாம் பேச மாட்டேன். அதுவும் ஏன் ஜின்னை ஹர்ட் பண்ணுறேன்னு நினைக்கும் போதும் எனக்கு தான் ஜின் வலிக்குது. இங்கே பாரு வயன், நீ ரியாலிட்டி புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். நடந்துக்கோ, அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இந்த ஜென்மத்தில் எனக்கு உன் மேலே லவ் வராதுடி, வரவே வராது, வர வாய்ப்பும் இல்லை. ஜின், மூட்ரி, வராதுன்ட்டல, வராது. டேப்லெட் போட்டல, கம்முன்னு தூங்க. ஜின், நீங்கள் ஏன் அதான் ரொம்ப பேசிட்டல, படு. ஜின், அது இல்லை, படுடினா படு. ஸோ ஆமி, நான் இந்த எபிசோட முடிக்கிறேன்டா. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய்.